எத்தனையோ சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருக்கு அதிகாரிகள் எழுதி கொடுத்த முன்னாள் அதிகாரி சொல்லிருக்கிற சில தவறான செய்தி வச்சு அவர் சொல்றாரு. அதாவது அந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு முதலாக ஜியோ போட்டு அந்த ஜியோ யாருமே நடைமுறைப்படுத்தலை, அப்படியே விட்டுட்டாங்க. யாரும் அந்த திட்டத்தை நிறைவேற்றதுக்கு யாரும் வரல. இந்த ஆட்சி வந்திருப்பாடு தான் எல்லாம் தட்டி எடுத்து இபிசி மூடுன்ற அந்த அடிப்படையில் ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு அதுக்கு பிறகு டெண்டர்லாம் உறுதி செய்யப்பட்டு அந்த கண்ணாடி பாலத்தை தொடர்ந்து நானே இங்கே நேரடியாக எந்த இடத்துல அமைக்கணும் அப்படின்றதெல்லாம் மார்க் பண்ணி அந்த திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பல பேர் தொடர்ந்து இந்த செய்தி துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும். காலியாக இருந்ததும் தெரியும், டெண்டர் விட்டதும் தெரியும். அதுக்கு பின்னால் நான் நேரடியாக எந்த இடத்துல அந்த பாலத்தை அமைக்கணும் அப்படின்றத மார்க் பண்ணி அந்த ஒப்பந்ததாரோட பல முறை பேசி அதுக்கு பின்னால் அந்த ஏற்பாடு செஞ்சோம். முதல்ல இந்த திட்டத்தை முதலாக என்ன ஹைதராபாத் சேர்ந்த ஒரு கம்பெனி அவர்கள் மூலமாக தான் இந்த டிபிஆரை தயார் பண்ணோம். அதுக்கு நாங்கள் அரசாங்கம் சார்பாக ஆணையிட்டிருக்கிறோம். இந்த திட்டமெடுப்பெல்லாம் தயார் செய்த பிறகு ஒப்பந்ததாரரை அழைத்து அந்த ஒப்பந்ததாரர் மூலமாக அந்த கட்டடத்தை இந்த பாலத்தை அமைப்பதற்கு வேண்டிய ஆணையை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதற்கு பின்னால் தொடர்ந்து ஆணை வழங்கியதிலிருந்து தொடர்ந்து எந்தெந்த காலகட்டங்களில் நான் நேரடியாக மேற்பார்வையிட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த திட்டப்பணியை துவக்குவதற்கு கூட நான் இங்கே நேரடியாக வந்திருக்கிறேன். ஆக இத்தனையும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். நான் மனசில் நினச்சி நான் படுத்து தூங்கினுக்குதான் அதுதான் என் திட்டம் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. யார் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க, யார் அதுக்காக பணம் ஒதுக்குனாங்க, எந்த பணத்தில் ஒதுக்குனாங்க அப்படின்றது தான் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற ஒழிய சட்டசபத்தில் நிறைய பேர் அறிவிப்பாங்க, நான் கட்ட போகிறேன்னு சொல்லுவாங்க, புது நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிறதால அவங்க பாலம் கட்டினது அர்த்தம். பாலம் கட்டினது திராவிட முன்னேற்ற மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியில் தான் கட்டப்பட்டது. அதற்கு பணம் ஒதுக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில் தான் கட்டப்பட்டது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் நிறைய சொல்லியிருக்கிறார். ஒன்றையா சொல்கிறாரு, அது பதிலே சொல்ல முடியும். நிறைய சொல்கிறார். நான் சொல்கிற ஒரே வரி அதுக்கு என்னன்னா, அவருடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, அவர் இருப்பிடத்தை நாட்டு மக்களுக்கு காட்டிக் கொள்வதற்காக அன்றாட ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே ஒழிய அவைகள் அத்தனையும் உண்மையல்ல. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதிப்பு சீர்கெடுத்துட்டு இருக்கு. அந்த ஏற்கனவே அவரோட ஆட்சி காலத்தில் பாலியல் பலாத்கார வழக்கு சிபிஐக்கு நானே மாத்திக்கிட்டேன். ஆனா அதிமுக அரசு அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு அதிமுகவை பொறுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்த முதலமைச்சருக்கு இல்லை. பொதுவாக சட்டம் ஒழுங்கு என்று பார்க்கிற பொழுது எல்லா ஆட்சியிலும் சட்டம் ஒழுங்கு கெடுறதுன்றது உண்மை. எந்த ஆட்சியில் குறைவாக இருக்கிறதுன்றதான். நாங்கள் எதிர்கட்சியாக இருந்த காலங்களில் நான் இப்போ காவல்துறை மாநிலத்தில் நானே நேரடியாக பேசியிருக்கிறேன். ஒரு ஆட்சி ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது எந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு குறைந்திருக்கிறது என்ற அளவுகோல் தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே அதிமுக ஆட்சியும் திமுக ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆட்சியை விட சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்கள் நிம்மதியாக தான் இருக்கிறாங்க. அவரவர்கள் அரசியல் நடத்துவதற்காக இது போன்ற ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக ஊதி பார்க்க வேண்டும் என்று கருதுவார்கள். அது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அதெல்லாம் ஈடுபடாது. திமுக ஆட்சியில் மக்கள் நலன் கருதி அரசியல் கட்சியில் போராட்டம் நடத்த காவல்துறை ஒடுக்கதா சீமான் இன்னைக்கு குற்றச்சாட்டிருக்காரு. சீமான் கைது பண்ணப்பட்டிருக்காரு. எது அதாவது அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்துறது போலீஸ் அனுமதி இல்லாமல் போலீஸ் காவல்துறை கொண்டு திமுக ஆட்சி ஒடுக்க பாக்குது அப்படின்ட்டு. பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு அவரவர்கள் உரிமைக்காக போராடுகிற பொழுது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்தது என்பதற்கு பெரிய பட்டியலே இருக்கிறது. உண்மைய நிலையை சொல்லி போராட்டம் செய்வதில் எப்பொழுதும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜனநாயகவாதி, அது எப்பொழுது வரவேற்பார். அது மாதிரி போராட்டம் செய்கிற காலகட்டத்திலே காவல்துறையை கூட சரி அவளை வைத்துக்கொண்டு ஏற்கனவே அவர்களுக்கெல்லாம் பாதுகாக்கப்பட்டு தமிழ்நாட்டிலே பல போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறோம். ஆனால் சட்டம் ஒழுங்கு யாருக்கு எடுக்கிறாங்க? ஆட்சியினுடைய அதிகாரத்தெல்லாம் தினமும் அன்றாடம் ஆட்சி மூலமாக மக்களுக்கு போகிற சித்தங்களை கொற்றைப்படுத்துவது, இது போன்ற பல காரியங்களில் பல பேர் ஈடுபடுகிற பொழுது சட்டம் அதனுடைய கடமையை செய்யும்.